தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சென்னை பல்லாவரம் கண்டோன்மென்ட் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்த விவகாரத்தில் ஏற்கனவே ஒரு பெண் உயிரிழந்திருந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், உங்களுடைய விவரங்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. தாம்பரம் அடுத்த பல்லாவரம் கண்டோன்மென்ட் மாநகராட்சி குடிநீரை குடித்த 23 பேருக்கு திடீரென வாந்தி, மயக்கம், உடல் ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது. பல்லாவரம் கண்டோன்மென்ட் பகுதியில் மாநகராட்சி குடிநீரில் கழிவுநீர் கலந்து வந்ததால் அப்பகுதி மக்கள் அதனை குடித்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 20க்கும் மேற்பட்டோர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் அந்த மருத்துவமனையில் 4 பேருக்கு அதிதீவிர சிகிச்சையும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த திருவேதி என்ற பெண்ணும் உயிரிழந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தற்போது மோகன் ரங்கன் என்ற ஒரு ஆண் நபரும் தற்போது உயிரிழந்துள்ளார். அவருக்கு 2 குழந்தைகளும் உள்ளனர். அவர் ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிந்து வருவதாக முதற்கட்ட தகவலில் தெரியவந்துள்ளது. மேலும் தனியார் மருத்துவமனையில் ஏராளமானோர் இந்த குடிநீரை குடித்ததாக பாதிக்கப்பட்டதில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக தகவல் அறிந்த அந்த சம்பவ இடத்திற்கு ஆய்வு செய்த அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆய்வு செய்துள்ளனர். மேலும் அதிகாரிகளும் அந்த இடத்தில் பார்வையிட்டு வருகின்றனர். அதைத் தொடர்ந்து அமைச்சர் அந்த பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையிலும் சென்று இது தொடர்பான மருத்துவர்களிடம் விசாரணையும் தொடர்ச்சியாக செய்து வருகிறார். இதில் குடிநீர் குடித்து பாதிக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. பவித்ரா, தகவலுக்கு நன்றி சக்திவேல். எப்பவுமே தண்ணி குழால தான் பிடிச்சி குடிப்போம், கவர்மெண்ட் குழால. அது குடிக்கும்போது நேற்று ரொம்ப கலங்கலாக வந்துச்சு தண்ணி. அது குடித்ததுனால என் மருமகளுக்கு பக்கத்து வீட்டில் 3 பேருக்கு எல்லாமே வாந்தி, மயக்கம், பேதி, ஏரியா ஃபுல்லாக இருக்குது பல்லாவரத்தில். அது யாருமே இது வரைக்கும் எந்த விசுவாசம் படலை. குழா தண்ணி கொஞ்ச நாளாகவே ரொம்ப கலங்கலாக வருது. அதனால் மக்களுக்கு ரொம்ப பாதிப்பாகுது. வாந்தி, பேதின்ட்டு இப்போ எல்லாரையும் எங்கள் வீட்லேயே ஒரு 4-5 பேர் அட்மிட் ஆகிருக்காங்க. இந்த தண்ணியால் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு என்ன முடிவு கிடைக்குன்ட்டு நீங்கள் தான் சொல்லணும். ஒரு வாட்டி கண்ட்ரோல்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால எதுவுமே ஒன்றும் பண்ணல. இது பண்ணாதனால தான் இவ்வளோ பிரச்சனை. இதே பெரியவங்களுக்கு ஆச்சு, குழந்தைங்களுக்கு எதனா இந்த அண்ணா இருக்குது.